வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இப்போ எங்கள் வீட்டு பின்னால் இருக்கிற பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். பூந்தோட்டமா, காய்கறி தோட்டமா, ஏதோ ஒன்று. என்ன இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேனாக்கா, இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய மண் இருக்கு இல்லையா? நீங்கள் நான் முன்ன போட்ட வீடியோஸ் எடுத்து பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சம்மர் டெக் ஒன்று சின்னதாக ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். க்ரீன் ஹவுஸ்க்கு முன்னே இருந்தது இல்லையா? அது வந்துட்டு நான் எடுத்துட்டேங்க. எடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், அங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு இதே வேலை தான். இப்போயோ சம்மர் வந்துச்சுனாக்கா போணுச்சுனாக்கா எனக்கு இதே வேலை தான். அங்கே உள்ளது இங்கே, இங்கே உள்ளது அங்கே அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சிட்ருப்பேன். இன்னொரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா பூச்செடியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. முடிஞ்சாக்கா இந்த வருஷம் செய்வேன், இல்லாட்டாக்கா அடுத்த வருஷம் செய்ய வேண்டியதான். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா? அதனால் பார்ப்போமே எப்படி எனக்கு டைம் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இதை வந்துட்டு யாரும் எனக்கு உதவி பண்ணலைங்க. இதை எடுக்கும்போது இந்த சம்மர் டெக் இருக்கு இல்லையா, சின்னதாக டெக் ஒன்று இருக்கு இல்லையா, அது எடுக்கும்போது யாரும் உதவி பண்ணல. நானே சொந்தமாக மூவ் பண்ணி இங்கே வச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட் முழுதும் நானே பண்ணேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது, ஆனாக்கா நிறைய கொஞ்சம் டைம் போட்டு இதெல்லாம் செஞ்சேங்க. இதோட சுற்றியும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் புல் விதைகள் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படி சொல்லிட்டு. நேற்று தான் இது விதைகள் வந்துட்டு நேற்று போட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் மண் போட்டு அப்புறம் விதைகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கொடி கம்பம் இருக்குது இல்லையா? இந்த கொடி கம்பம் பக்கத்துலேயும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு பின்னால் சைட்டு, எங்கள் வீட்டு பின்னாலன்னு சொல்லிட்டு இல்லைங்க, இங்கே நிறைய பேர் இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி தான் இந்த புல் வந்துட்டு சரியாகவே வளராது. இதுக்கு இடையில வந்துட்டு அந்த பாசி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துடும். அது வந்துச்சுனாக்கா எல்லாமே வீணாக்கிடும் செடிங்க. இது புல்லை வந்துட்டு அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னாக்கா நாங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு அந்த மாதிரி இடம். அது வந்துட்டு அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இன்னும் நிறையவே இருக்குது அந்த மாதிரி அந்த பாசி வந்துட்டு. இது நாங்கள் அங்கே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என் பையன் தான் சொல்லிகிட்டு இருப்பார், அம்மா நம்ம ஹோல் கார்டனையே செய்யணுமா அப்படி சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன், நம்மளோட இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், அங்கே நம்மளுக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் நம்ம அவ்வளோ இது பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், இல்லைம்மா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு, உனக்கு டைம் இருந்தால் நீயே செஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். பட் நம்ம இந்த வீட்டு பின்னால் நம்ம செஞ்சுப்போம். ஏன்னாக்கா இங்கே தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வீடியோ பண்ணுறது எல்லாமே இங்கே தானே நம்ம ரொம்ப பண்ணுறோம். அதனால் நான் இங்கே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் புல் விதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் புல் வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், இது போட்டு ஒரு எத்தனை நாள் ஆனது சொல்லிட்டு எனக்கே தெரியல. புல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அந்த களை எடுத்துருக்கலாம். நான் நிறைய வரக்கூடாததெல்லாம் இங்கே முளைஞ்சிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம். பட் எனக்கு அவசரம், சீக்கிரமாக செய்யணும் அப்படி சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணேன், புல் விதைகளை போட்டு இப்போ வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மல்லமாக செஞ்சுக்கலாம் இந்த வேலையை அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் புல் வெட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா, எல்லாம் புல்லாக இருந்ததுனாக்கா, அதனால் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதோட இந்த செடியை இதையே நான் எடுக்க போகிறேன் இங்கேருந்து. இது வந்துட்டு ஆக்சுவலி இது வந்துட்டு வீட்டு முன்னுக்கு இருந்ததுங்க. இந்த செடி வந்துட்டு வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து பின்னால் நட்டு வச்சேன். 2 இருந்தது என்கிட்ட. அது 1 செத்து போச்சு, 1 தான் உயிரோடு இருக்குது. இதை நான் பின்னால் நட்டு வச்சுருக்கேன். இதை இந்த பக்கத்தில் இருந்து எடுத்துடலான்னு இருக்கேன். எடுத்துகிட்டு இந்த 2 சைட்டும் இங்கே பாருங்கள், இல்லைங்க காமிக்கிறேன். இங்கேயும் அப்புறம் அந்த இடமும் அங்கே வந்துட்டு இந்த புல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 செடிங்களும் நடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அதை நட்டுட்டு இது வந்துட்டு இதுவும் ஒரு இருக்கிறது வந்து பிளாக் கரண்ட். இது வந்துட்டு ரெட்டில் இருக்கும். இது இந்த பழம் வந்துட்டு பேர் வந்துட்டு வேறு ஸ்வீடிஷில் சொல்கிறேங்க.
இந்த செடியை நான் இங்கேருந்து எடுத்துடலான்னு இருக்கேன். இதையும் எடுத்துட்டேனாக்கா இங்கே கொஞ்சம் காலியாகிடும். அப்புறம் மித்து அந்த கூட்டமாக இருக்காங்க, அந்த செடிங்கள்லாம் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பெஞ்சு வந்துட்டு நான் இடம் மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போமே எப்படி என்னால் முடியுதா, இல்லை அந்த இடத்துல அந்த காமிச்சேன் இல்லையா, அந்த டெக் இருக்கு இல்லையா, அங்கே வைக்க முடியுதான்னு பார்க்குறேன். அப்போ வைக்க முடியலனாக்கா இதே இடத்துல இருந்துட்டோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஹைட்ரேஞ்சியா இருக்குல்ல, அதையும் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தோணுது. பட்டு அங்கே இருக்கட்டும். ஏன்னா இதை ஏற்கனவே நான் இந்த இடத்துல இருந்து இங்கே இருந்தது வந்துட்டு அந்த இடத்துல அங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடத்துல நெட்டு வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், அங்கே நெட்டு வச்சுருக்கேன். அதையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. பட் தெரியல, பார்ப்போமே. இருக்கட்டும், இப்போதைக்கு வந்துட்டு அதே இடத்துல இருக்கட்டும். வேறு என்னங்க உங்களுக்கு தெரியணும்? அவ்வளோதான். அப்புறம் உங்களோட கடமை இப்போ என்னது? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாம் மாற்றி மாற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. மித்த உங்களோட கூட்டாளிங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கனாக்கா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வேளையில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.